ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா 1.6 ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ நம்ம பார்த்துருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர்ஸ். ஸோ தெர் ஆர் 3 steps of process. First step is concentration process. ஓகேவா? Second step extraction of crude metal from ore. Third step refining of crude metals. இல்லையா? ஸோ இப்போ இந்த 3 ஸ்டெப்பில் நம்ம தேர்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மெட்டலை வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். கான்சன்ட்ரேட்டட் மெத்தட்ஸ் தான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், பார்த்திங்கன்னா லீச்சிங், இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் மெத்தட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் ஓர், ஸ்மெல்ட்டிங், ரோஸ்டிங், ஸ்மெல்ட்டிங், ஓகேவா? இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் தேர்டு ப்ராசஸ் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகேவா? பாருங்கள், ரிஃபைனிங் ப்ராசஸ் பாருங்கள். ஸோ மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் கண்டைன்ஸ் சம் இம்ப்யூரிட்டிஸ். இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண க்ரூட் மெட்டல் மீன்ஸ் impure metal have impurities. Some impurities means unwanted metals. For example, extraction of copper means some quantity of silver is present, the silver is impurity. ஓகேவா? இப்போது நம்ம காப்பர் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதோட வேறு ஏதாவது மெட்டல்ஸ் இருந்தாலும் அதை நம்ம என்னென்னு சொல்லணும்? இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்லணும். ஸோ மெட்டல்ஸ் இருக்கலாம், நான் மெட்டல்ஸ் இருக்கலாம், இல்லை ஆக்சைட்ஸ் ஓர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை நம்ம என்னென்னு சொல்லணும்? இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்லணும். மெட்டல் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் ஓர் contains some impurities such as unreacted oxide ore, other metals, non-metals. ஓகேவா? மெட்டலை வந்து ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஓரோட சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அது அன்ரியாக்டட் இம்ப்யூரிட்டிஸ் என்னென்ன இருக்கலாம்னா ஆக்சைட்ஸ் ஓர் இருக்கலாம், அது மாதிரி அதர் மெட்டல்ஸ் இருக்கலாம், நான் மெட்டல்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஓரோடு அசோசியேட் ஆகிருக்கிற ஆக்சைடு ஓர்ஸ் பார்த்திங்கன்னா அதர் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்கிறோம். ஓகே, அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இந்த ரிமூவல் ஆஃப் அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் ஓர் பை ரிஃபைனிங் மெத்தட்ஸ். ஓகே, ரிஃபைனிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி அந்த ஓரோடு அசோசியேட் ஆகிருக்கிற அன்வான்ட் அந்த ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெட்டலோடு அசோசியேட் ஆகிருக்கிற அந்த அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் சச் இம்ப்யூரிட்டிஸ் அசோசியேட் வித் த ஐசோலேட்டட் க்ரூட் மெட்டல் இஸ் கால்ட் ரிஃபைனிங் ப்ராசஸ். கேட்பாங்க 2 மார்க் கொஷின், வாட் இஸ் ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு 2 மார்க் கேட்டாங்கன்னா இதிலேருந்து எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். Generally, metal extracted from its ore contains some impurities such as unreacted oxide ore, other metals, non-metals. Removal of such impurities associated with the isolated crude metal is called refining process. Okay, so இது ஒரு 2 mark question. Okay, next one distillation வந்து 2 mark question and 1 mark question. The method is employed for low boiling volatile metal. Okay, so low boiling volatile metals, so metals like zinc having the boiling point 1180 Kelvin. Okay, mercury have boiling point 630 Kelvin. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லோ பாயிலிங் வாலண்டைல் மெட்டல். ஸோ லோ பாயிலிங் பாயிண்ட்லேயே வாலண்டைல் மீன்ஸ் எவாப்ரேட்டட், லோ பாயிலிங் டெம்பரேச்சர்லேயே ஈஸியாக எவாப்ரேட் ஆகிற மெட்டல்ஸ் எல்லாம் ரிஃபைனிங் பண்ணுற ப்ராசஸ் தான் டிஸ்டிலேஷன். ஓகே, த மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு ஃபார் லோ பாயிலிங் வாலண்டைல் லிக்விட்ஸ் லைக் zinc having the boiling point 1180 Kelvin. Mercury have the boiling point 630 Kelvin. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லோ பாயிலிங் டெம்பரேச்சர்லேயே பாயில் ஆகி வாலண்டைல் ஆவியாக மாறுற மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ப்யூரிஃபை பண்ணுற ப்ராசஸ் தான் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸோ பாருங்கள்,
In this method, impure metal, இப்போ நம்ம impure metalனு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஜிங்கோட ஏதாவது அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இம்ப்யூரிட்டி இருக்கிற அந்த மெட்டல் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது லோ பாயிலிங் டெம்பரேச்சர்லேயே என்ன ஆகும், எவாப்ரேட் ஆயிரும். எவாப்ரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், வேப்பராக மாறும். அந்த வேப்பரை கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, கலெக்ட் பண்ணி கூல் பண்ணுறோம். கூல் பண்ணும்போது என்ன ஆகும், டு கெட் த பியூர் மெட்டல். கூல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பியூர் மெட்டல்ஸ் கிடைக்கும். ஓகே, so this method is employed for low boiling volatile metal. ஸோ லோ டெம்பரேச்சரில் ஈஸியாக ஆவியாக மாறுற மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ப்யூரிஃபை பண்ணுற மெத்தட் தான் டிஸ்டிலேஷன். எந்தெந்த மெட்டல்ஸை இந்த மெத்தடில் டிஸ்டிலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஜிங்க் ஹேவிங் த பாய்லிங் பாயிண்ட் 1180 Kelvin. Mercury having the boiling point 630 Kelvin. In this method, pure metal is heated to evaporate and the vapors collected and densedனா என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம். வேப்பரை நம்ம டென்ஸ்டுன்னு அர்த்தம்னா கூல் பண்ணுறோன்னு அர்த்தம். கூல் பண்ணும்போது அது அப்படியே என்னாகும், அப்படியே அதோடைய ஸ்டேட்டு மாறும். வேப்பராக இருக்கிறது லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ லிக்விட் ஆகும்போது டு கெட் த பியூர் மெட்டல். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்டிலேஷன். 2 மார்க் கொஷின் அண்ட் 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ low boiling liquids are refined by dash. Low boiling volatile metals are refining by dash method, distillation method. Okay, zinc and mercury is refining by dash method, distillation method. Okay, 1 more question. Okay, so boiling point of zinc is 1180 Kelvin. Boiling point of mercury is 630 Kelvin. Okay, yes, 1 more question and 2 more question. Next, liquefaction. So liquefaction கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது liquefaction ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் இஸ் அவைலபிள் employed to remove the impurities with high melting points from metal have the relatively low melting points. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸில் இருந்து லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுற மெத்தட் தான் லிக்விவேஷன். ஸோ ஹை மெல்ட்டிங் பாயிண்டில் ஹை டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிற இம்ப்யூரிட்டிஸும் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸும் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல்லேருந்து செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் தான் லிக்விவேஷன். ஓகே, த மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் டு ரிமூவ் த impurities with high melting points from metals having relatively low melting points such as tin. So tin having the melting point 904 Kelvin. Lead having the boiling point, the symbol of lead is Pb, melting point are 600 Kelvin. Mercury, the symbol of mercury is Hg, melting point வந்து 234 Kelvin. Bismuth having the symbol of bismuth is Bi, melting point 545 Kelvin. Okay, so இந்த மாதிரி metal having relatively low melting point, impurities have the high melting point. So the removal of impurities with high melting point from low melting point metal, this process is called liquefaction. liquefationல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, low melting point இருக்கிற மெட்டலில் இருந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் லிக்விவேஷன். ஸோ எந்தெந்த மெட்டல்ஸை லிக்விவேஷனில் ப்யூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, டின், லெட், பாருங்கள், டின், Sn, லெட் Pb, மெர்க்குரி Hg, பிஸ்மத் Bi. இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ரிமூவ் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி இந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா ப்யூரிஃபை பண்ணலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. இன் திஸ் ப்ராசஸ் த க்ரூட் மெட்டல் இஸ் ஹீட்டட் டு ஃபார்ம் அ fusible liquid and allowed to flow on a sloping surface.
இப்போ க்ரூடு மெட்டல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், க்ரூடு மெட்டல் அப்படின்னா இம்ப்யூர் மெட்டல். திஸ் க்ரூடு மெட்டல் அப்படின்னா என்ன மெட்டல், இம்ப்யூர் மெட்டல். ஸோ இம்ப்யூர் மெட்டல் இதை ஸ்லோப்பிங் ஹார்த். ஸ்லோப்பிங் ஹார்த்னா மேலே இந்த பக்கம் பள்ளமாக இருக்கணும், மேடாக இருக்கணும், இங்கே கீழே இப்படி பள்ளமாக வரணும். இதான் ஸ்லோப்பிங் ஹார்த்து. ஸ்லோப்பிங் ஹார்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோப்பிங் ஹார்த்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஸ்லோப்பிங் ஹார்த். இந்த ஸ்லோப்பிங் ஹார்த்தில் க்ரூடு மெட்டலை இந்த இடத்துல வச்சிடுறோம். ஓகேவா? க்ரூடு மெட்டல் மீன்ஸ் இம்ப்யூர் மெட்டல். இம்ப்யூர் மெட்டலை இங்கே வச்சுக்கிட்டு, இம்ப்யூர் மெட்டல் மீன்ஸ் மெட்டல் வித் இம்ப்யூரிட்டிஸ். மெட்டலோட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறது தான் இது. ஓகேவா? ஸோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த க்ரூட் மெட்டலில் வந்து பிளேசிங் ஆன ஸ்லோப்பிங் ஹார்த் இன் அ ரெவபரேட்டரி ஃபர்னான்ஸ். ஒரு ரெவபரேட்டரி ஃபர்னான்ஸ்னால் உலை. ஓகே, ரெவபரேட்டரி ஃபர்னான்ஸ் அப்படின்னா எதிர் அனல் உலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கும். அதனுடைய நேம் ஃபர்னான்ஸ் பேர் ரெவபரேட்டரி ஃபர்னான்ஸ். அந்த ஃபர்னான்ஸில் க்ரூடு மெட்டலில் நம்ம இந்த மாதிரி ஸ்லோப்பிங் ஹார்த்தில் வச்சுக்கிட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது என்னாகும்னா, கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் எதுக்கு அதிகம், இம்ப்யூரிட்டிஸுக்கு அதிகம், மெட்டலுக்கு கம்மி இல்லையா? ஸோ லோ மெல்ட்டிங் பாயிண்ட் மெட்டல் லோ டெம்பரேச்சரில் என்னாகும், மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ த மெட்டல் ஃபஸ்ட் மெல்ட் அண்ட் ஃப்ளோ டவுன் த ஸ்லோப்பிங் ஹார்த். இந்த மெட்டல் வந்து ஃபஸ்ட்டு லோ பாயிலிங் பாயிண்ட்லேயே என்னாகும், மெல்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த மெட்டல் வந்து லோ பாயிலிங் பாயிண்ட்லேயே என்ன ஆகிடும், மெல்ட் ஆகி கீழே வந்துடும். ஓகே, இந்த ஸ்லோப்பிங் ஹார்த்தில் இருந்து கவனிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங் ஹார்த் இருக்குது. இப்போ என்னாகும்னா மெட்டல் அப்படியே அந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோப்பிங் ஹார்த் இருக்கா. இப்படி இருக்கும்போது இம்ப்யூர் மெட்டல் இங்கே இருக்குது. இந்த இம்ப்யூர் மெட்டலை நம்ம ஹீட் பண்ணுறோம். இம்ப்யூரிட்டி வித் மெட்டல். ஓகேவா? ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெட்டல் வந்து ஹீட் ரெவபரேட்டரி ஃபர்னான்ஸில் வச்சு ஹீட் பண்ணும்போது மெட்டல் மெல்ட் ஆகி ஃப்ளோ டவுன் த ஸ்லோப்பிங் ஹார்த். மெட்டல் மட்டும் மெல்ட் ஆகி லிக்விடாக கீழே வந்துடும். ஓகே, ஸோ த இம்ப்யூரிட்டிஸ் ஹாவ் ஹை பாயிலிங் பாயிண்ட். ஹை டெம்பரேச்சர் வரும்போது தான் இம்ப்யூரிட்டி மெல்ட் ஆகும். இப்போ லோ பாயிலிங் பாயிண்ட்லேயே என்னாகும், அந்த ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில் இருந்து மெட்டல்ஸ் தனியாக வந்து மெல்ட் ஆகி molten pure metal is flow down on the sloping hearth. The impurities left on the sloping hearth. ஓகேவா? left on the sloping hearth. இந்த ஸ்லோப்பிங் ஹார்த்துக்கு மேலேயே இம்ப்யூரிட்டிஸ் நின்றுக்கும், மெட்டல்ஸ் மட்டும் அந்த ஹார்த் வழியாக அப்படியே என்னாகும், கீழே வழிஞ்சிட்டு வரும். ஸோ த மெல்டட் the molten metal, the pure melting metal is collected and solidified. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எகெயின் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்லோப்பிங் ஹார்த் சாய்வாக இருக்கிற ஸ்லோப்பிங் ஹார்த்தில் இம்ப்யூர் மெட்டல் எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி ஹீட் பண்ணும்போது மெட்டல் மட்டும் மெல்ட் ஆகி, ஏன்னா லோ மெல்ட்டிங் பாயிண்ட், மெட்டல் ஹேவிங் த லோ மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ த மெட்டல் ஃபஸ்ட்டு மெல்டட். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெட்டல் மெல்ட் ஆகி அந்த ஸ்லோப்பிங் ஹார்த்துக்கு கீழே வந்துடும். impurities are left on the sloping hearth. impurities இங்கேயே செட்டில் ஆயிரும், மெட்டல் மட்டும் கீழே வந்துடும். ஓகே, ஸோ the metal is collected, the melting metal is collected, molten pure metal is flow down and the impurities are left on the ஸ்லோப்பிங் ஹார்த் மேலே இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு, மெட்டல் வந்து மெல்ட் ஆகி கீழே வந்துருச்சு. த மெல்ட்டிங் மெட்டல் இஸ் த மோல்டன் மெட்டல் இஸ் கலெக்டட் அண்ட் சாலிடிஃபை. அப்படின்னா கலெக்ட் பண்ணி கூல் பண்ணோம்னா நமக்கு சாலிடாக மாறிடும். லிக்விடாக இருக்கிற இந்த மெட்டல் என்னவா மாறிடும், சாலிடாக மாறிடும். ஓகே, ஸோ டு கெட் த பியூர் மெட்டல், நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் டு ரிமூவ் த impurities with high melting point, having the melting points from metal having the low melting point, tin, lead, mercury, bismuth. In this process, crude metal is heated to form a fusible liquid and allowed to flow on the sloping surface. The impure metal is placed on the sloping hearth of a reverberatory furnace and is heated just above the melting point of the metal in the absence of air.
இல்லாத டைமில் நம்ம ஹீட் பண்ணும்போது ஏர் இல்லாமல் ஹீட் பண்ணணும். ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், வித்தவுட் ஏர். ஓகே, ஏர் இல்லாத போது ஹீட் பண்ணும்போது the molten metal is flowed down and the impurities are left on the left behind. அப்படின்னா அந்த ஹார்த்துக்கு மேலே நின்றுக்கும், மெட்டல் மட்டும் கீழே வந்துடும். the molten metal is collected and solidified. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். The crude metal is refined by the electrolysis. So very very important question. இதை வந்து நம்ம 2 மார்க்லையும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் இது வந்து 3 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 மார்க்ஸ்லையும் கேட்குற கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இது வந்து 5 மார்க்கில் கூட கேட்க முடியும், 5 மார்க்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. கவனிங்க. The crude metal is refined by electrolysis. The crude metal is refined by electrolysis. எலக்ட்ரோலிசிஸில் என்ன பண்ணுறோம்? க்ரூடு மெட்டலை ரிஃபைண்ட் பண்ணுறோம். ரிஃபைண்ட் மீன்ஸ் பியூரிஃபைடு. க்ரூடு மெட்டல் மீன்ஸ் impure metal. Impure metal is refined by electrolysis. ஓகேவா? எலக்ட்ரோலிசிஸுங்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி impure மெட்டலை பியூரிஃபை பண்ணுறோம். ஓகே, எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட் இட் இஸ் கேரிட் அவுட் இன் அ எலக்ட்ரோலிட்டிக் செல். இப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் தான் இது நடக்குது. சரி, எலக்ட்ரோலிட்டிக் செல்லுங்கிறது எப்படி இருக்கும்? எலக்ட்ரோலிட்டிக் செல் கண்டெய்னிங் aqueous solution of the salt of the metal of interest. ஸோ இப்போ இதில் எலக்ட்ரோலிசிஸ் கேரிட் அவுட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்க. இந்த கண்டெய்னரில் 2 எலக்ட்ரோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஒன்று கேத்தோடு, இன்னொன்று ஆனோடு. ஓகே, கேத்தோடு அண்ட் ஆனோடு. நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது ஒரு எலக்ட்ரோலிட்டிக் செல் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோலிட்டிக் செல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரோட், one cathode, another one is anode cathode. This is anode. Next one is இந்த சைடில் இருக்கிறது கேத்தோடு. ஓகேவா? 2 எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கேத்தோடு anode having impure silver, impure metals. ஸோ impure metals எல்லாமே வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா ஆனோடாக வைக்கணும். பியூர் மெட்டல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா கேத்தோடில் ஃபார்ம் ஆகும். பியூர் மெட்டல்ஸ் எப்போவுமே 2 ராட் எடுத்துக்கிறோம், ஆனோட் அண்ட் கேத்தோடு. ஸோ கேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆனோட். ஆனோட் இஸ் அ impure rod of impure metal is anode. Okay, the thin strips of pure metals is called or act as cathode. ஓகேவா? ஓகே, 2 metal rod எடுத்துக்கிட்டோம். ஸோ anode and cathode. Anode is impure metal, cathode is pure metal. Okay, the 2 electrodes are dipped in electrolytic solution. Electrolytic solution பாருங்கள், இது எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இஸ் அ aqueous solution of salt of same metal. இப்போ நம்ம எந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த சொல்யூஷனோட அசிடிக் aqueous சொல்யூஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ impure silver is anode. The pure thin rod is 3 rod silver is act as cathode. Okay, so the electrolytic solution is a silver extraction students. அதனால் நாம் electrolytic solution என்ன எடுத்துக்கிறோம்? silver salt AgNO3. ஓகேவா? இதோட aqueous solution எடுத்துக்கிறோம். aqueous அப்போது AgNO3ங்கிற சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ண சொல்யூஷன் தான் aqueous solution. ஸோ the aqueous acidic solution AgNO3 is mixed with HNO3. இது வந்து aqueous solution, acidic aqueous solution. ஓகேவா? HNO3ங்கிறது நைட்ரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? the electrolytic cell consists of 2 electrode, one is anode, another one is cathode. Anode is impure metal, cathode is a thin strips of pure metal. 2 electrodes are dipped in electrolytic solution. Electrolytic solution having
aqueous solution of salt of metal. எந்த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த மெட்டலோட சால்ட்டோட அக்வஸ் சொல்யூஷன் தான், அசிடிக் அக்வஸ் சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன். ஸோ இங்கே சில்வர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்னா கேத்தோடஸ் impure anodus impure silver, cathodus silver, pure silver. Electrolytic solution is aqueous acidic AgNO3 solution. Okay va? So the two electrodes are connected to the battery. Okay va? ரெண்டையும் நம்ம பேட்டரி வழியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். On passing electric current, electrolysis is carried out. Okay, anode undergoes oxidation. ஆனோடில் எப்போவுமே என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஆனோட். ஆனோட் இஸ் impure silver. கேத்தோட் இஸ் பியூர் சில்வர். ஓகேவா? இப்போ எப்போவுமே ஆனோடில் என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோடில் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். கேத்தோடில் என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். ஸோ ஆக்சிடேஷன் மீன்ஸ் in electrolysis, oxidation means loss of electron. Loss of electron தான் என்னது? Oxidation. ஓகேவா? Loss of electron means oxidation. ஓகேவா? ஆனோடில் எப்போவுமே ஆக்சிடேஷன் தான் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆனோட் having impure silver Ag. ஓகேவா? ஸோ Ag anode undergoes oxidation, a loss of electron. Ag loss of 1 electron. Ag வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்னவா மாறுதுன்னா Ag ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ Ag லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். Ag வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு என்னவா மாறுது? Ag ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான்ஸ் Ag undergoes oxidation. Ag என்ன பண்ணுது? ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் இஸ் கேரிட் அவுட் அட் கேத்தோட். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரான் என்னாகுதுன்னா வயர் வழியாக கேத்தோடுக்கு போகுது. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஆனோடு இருக்குது, கேத்தோடு இருக்குது. ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் எங்கே போகுது? கேத்தோடுக்கு போகுது. ஓகே, இது ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் எங்கே போகுது? கேத்தோடுக்கு போகுது. ஆனோடில் ஆக்சிடேஷன் நடந்து எலக்ட்ரான் லாஸ் ஆகி கேத்தோடுக்கு போகுது. ஸோ கேத்தோடில் என்ன இருக்குது? கேத்தோடில் என்ன ஆகும்? ஸோ எலக்ட்ரான் மேலே போயிடுது. ஸோ இதில் ஆக்சிடேஷனில் கிடைச்ச Ag ப்ளஸ் சொல்யூஷன், Ag ப்ளஸ் அயான்ஸ் சொல்யூஷனுக்கு வந்துடுது. Ag ப்ளஸ் அயான் எங்கே வருது? சொல்யூஷனுக்கு வருது. இங்கே என்ன வருது? Ag ப்ளஸ் சொல்யூஷனுக்கு வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கேத்தோடு. இந்த கேத்தோடில் என்ன நடக்க போகுதுன்னா ரிடக்ஷன் நடக்க போகுது. எப்படி ரிடக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரிடக்ஷன் மீன்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ Ag ப்ளஸ் வந்து அக்வஸ் சொல்யூஷனில் இருந்துச்சு. அது எலக்ட்ரோடில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். இப்போ என்னாகுது? Ag ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு Ag-யாக டெபாசிட் ஆகுது. எங்கே டெபாசிட் ஆகுது? டெபாசிட்டட் அட் கேத்தோட். பாருங்கள், ஸோ கேத்தோடில் என்ன ஆகுது? Ag ப்ளஸ் அயான் இருக்குது அக்வஸ் சொல்யூஷனில். அந்த அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கிற Ag ப்ளஸ் அயான் அந்த ஃபஸ்ட்டு லாஸ் பண்ண எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. ஸோ கெயின் பண்ணிவிட்டு எங்கே போய் டெபாசிட் ஆகுது? கேத்தோட் ராடில் போய் டெபாசிட் ஆகுது. ஓகே, ஸோ டெபாசிட் ஆகும்போது நமக்கு சில்வர் கிடைக்குது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், கேத்தோடஸ் பியூர் சில்வர், ஆனோடஸ் இம்பியூர் சில்வர் ராட், electrolytes acidified aqueous solution of silver nitrate AgNO3. When a current is passed to the electrode, the following reaction will take place. Anode undergoes oxidation. Oxidation means loss of electron, loss of 1 electron to form Ag plus ion. At cathode undergoes reduction. A solution having Ag plus ion, the Ag plus ion attract the 1 electron. Ag plus ion என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரான் Ag plus attract the 1 electron to form Ag. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். During electrolysis, the silver atoms loses an electron and enter the solution.
the positively charged silver cation migrate towards a cathode and get discharged by gaining electrons and deposit on the cathode. Okay, so the impurities such as copper, zinc can also be refined by this method in a similar manner. ஸோ இதே மாதிரி அதர் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி காப்பர் ஜிங்கையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ த அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் த அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் டெபாசிட்டட் அட் ஆனோட் அஸ் ஆனோட் மட். ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பியூர் மெட்டல் இஸ் டெபாசிட்டட் அட் கேத்தோட். Pure metal is deposited at cathode. The impurities are deposited at anode. This is called anode mud. ஓகே, ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ஆனோடில் போய் டெபாசிட் ஆகிடும். அதை நம்ம ஆனோட் மட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?